பார்த்த பைக்கை கடவுள்கிட்ட ஒரு விருப்பம் கேட்டு முடிவும் கேட்டும் போவோம். அன்புள்ள ஆண்டவரே, ஏசப்பா, நான் ரொம்ப நாளாக நடந்து போகிறேன் ஆண்டவரே. இப்போ ஒரு பைக் வாங்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன் ஆண்டவரே. ஏசப்பா, நான் நல்ல பைக்காக வாங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. 4-5 பைக்கு பார்த்துருக்கேன் ஆண்டவரே. அதில் ஒரு நல்ல பைக்காக வாங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய முடிவு எனக்கு தாங்க ஆண்டவரே. எல்லாமே நல்ல மாடலாக இருக்கு ஆண்டவரே. ஆனால் எனக்கு எது வாங்குறதுனே தெரில ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய விருப்பத்தை எனக்கு சொல்லுங்கள் ஏசப்பா. உங்கள்கிட்ட அதை சொல்கிறதுக்கு தான் ஆண்டவரே வந்திருக்கேன். ஆண்டவரே, எனக்கு பணம் எல்லாமே இருக்கு ஆண்டவரே. ஆனால் வாங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹலோ சார். ஹலோ, யாரு? சார், நாங்கள் தான் பீட்டர் பைக் ஷோரூம்லேருந்து பேசுகிறோம். அப்படியா? அப்படின்னா? சார், நாங்கள் தான் ஷோரூம் வச்சுருக்கோமே. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கூட பைக்கை பார்த்தீங்களே சார், அவங்க தான் சார் நாங்கள். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். சார், நீங்கள் பைக் வாங்க வந்தீங்க, ஆனால் இன்னும் பைக் வாங்கலை. அதை பற்றி என்ன ஆச்சு நிலவரம்? சார், இன்னும் முடிவு சொல்ல சார். முடிவு சொல்லையா? என்ன சார் முடிவு சொல்ல? யார் சார் உங்களுக்கு முடிவு சொல்ல? கடவுள் ஒன்றும் முடிவு சொல்ல சார். கடவுள் முடிவு சொல்லையா? என்ன சார் உங்களுக்கு சின்ன குழந்தை மாதிரி அப்பா அம்மாட்ட கேட்குற மாதிரி கடவுள் முடிவு சொல்லுன்றீங்க? சார், நான் எல்லா விஷயத்தையும் கடவுள்கிட்ட கேட்டு தான் சார் செய்வேன். இன்னும் கடவுள் ஒன்றும் முடிவு சொல்ல சார். ஐயோ, சரி சார், உங்கள் இஷ்டம். சரி சார், அப்போனா உங்கள் கடவுள்கிட்ட கேட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா சார்? சரி சார். ஐயோ, இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனா எங்கே பார்க்க முடியும் இந்த மாதிரி? சரி, வச்சிடறேன் சார். சரி சார். ஹலோ. ஹலோ. நல்லா இருக்கியா மேத்யூ? நல்லா இருக்கேன் டேவிட். அப்புறம் வேலைலாம் எப்படி உனக்கு போகுது? நல்லா போதா? நல்லா போகுது. ஜோயல் ஷோரூம்லேருந்து நான் ஒரு மோட்டர் பைக் வாங்கலான்னு இருக்கேன்ப்பா. என்னது மோட்டர் பைக்? அப்படின்னா? அதான்ப்பா, புல்லட்டுப்பா. ஓ, புல்லட் வாங்க போறியா? ஆமாம் ஆமாம். அதனால எங்கள் வீட்டில் அது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பைக் இருக்குது, சாதா பைக்கு. அதை வேணா உனக்கு தரவா நான்? எனக்கா? ஆமாம், நீ தான் பைக் இல்லாமல் இருக்கியே, அதனால் நீ வச்சுக்கிறியா? நான் கடவுள்கிட்ட கேட்கணும்ப்பா. அட, நான் ஃப்ரீயாக தான்ப்பா தரேன், நீ வச்சுக்கோப்பா. இல்லை, நான் கடவுள்கிட்ட கேட்கணும். சரி, நான் ஆனால் உனக்கு ஃப்ரீயாக தான் தரேன், நீ பார்த்துக்கோ, ஓகேவா? சரி. கடவுள்கிட்ட கேட்கணுன்னா கேட்டுக்கோ, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஓகேவாப்பா? சரி சரி. சரி. நானும் ஒரு பைக் வாங்கலான்னு தான் இருக்கேன். நீ முதல்ல இதை வாங்கி ஓட்டிட்டு அப்புறமா புதுசு வாங்கிக்கோ, முதல்ல கற்றுக்கணும்ல நீ. சரி சரி சரி, அதுவும் நல்ல ஐடியா தான். சரிப்பா, அப்புறமா பைக் வேணா வாங்கி தரேன் உனக்கு, ஓகேவா? சரி, வச்சிடறேன்ப்பா. ஓகே ஓகே. சரி, நம்மளுடைய ஃப்ரெண்டு நம்மளுக்கு பைக்கு தரத கடவுள்கிட்ட சொல்லி ஒரு முடிவு எடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, ஏசப்பா, என் ஃப்ரெண்டு எனக்கு பைக் தரலான் இருக்கான் ஆண்டவரே. ஏசப்பா, நான் ரொம்ப நாளாக நடந்து போகிறத பார்த்து என் ஃப்ரெண்டு எனக்கு பைக் தரலான்னு முடிவு எடுத்திருக்கான் ஆண்டவரே. அந்த பைக் எனக்கு ஃப்ரீயாக தரலான்னு சொல்லியிருக்கான் ஆண்டவரே. அந்த பைக்கை நான் வாங்கலாமா வேணாமான்னு ஒரு முடிவு எடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நானும் ரொம்ப நாளாக கனவு கண்டமே ஒரு பைக் வாங்கலான்ட்டு பேசி வச்சுட்டு வந்திருக்கேன் ஆண்டவரே. அதுக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும் ஆண்டவரே. இப்போதைக்கு என் ஃப்ரெண்டு பைக் தரதை நான் வாங்கலாமான்னு வேணாமா ஒரு முடிவு எடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. கிருபை ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வா மேத்யூ, உட்காரு வா. ஹாய் டேவிட், நல்லா இருக்கியா? மேத்யூ. அப்புறம் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நான் அடுத்த வாரம் ஊருக்கு போகிறேன், செங்கல்பட்டு வரைக்கும். அப்புறம் எப்போ வருவ? ஒரு வாரம் ஆகும் வரத்துக்கு. அப்புறம் நேற்று அந்த பைக்கு பற்றி பேசுனதுலாம் என்னாச்சு? கடவுள் இன்னும் முடிவு சொல்ல. இப்போ எங்கள் வீட்டில் தான் பைக் இருக்குது, அது இங்கேருந்து அழுக்கு பஞ்சிட்டு தான் இருக்கும். நீ வேணால் எடுத்துகிட்டு போய்க்கோ, அதை வேணா வீட்டில் போய் வச்சுக்கோ. இல்லை, வேணாம் வேணாம் வேணாம், கடவுள் எப்போ முடிவு சொல்கிறாரோ அப்போ எடுத்து. அதான்ப்பா, நீ வீட்டில் போய் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆண்டவர் எப்போ முடிவு சொல்கிறோம் அப்போ ஓட்டு. இல்லை, வேணாம் வேணாம் வேணாம், அது இங்கே இருந்தாலும் அழுக்கு பஞ்சிட்டு தான்ப்பா இருக்கும். இல்லை, வேணாம் வேணாம் வேணாம். பரவாயில்ல, எடுத்துக்கோப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ இங்கே வீட்டில் வச்சுக்கிட்டு அப்புறமா நீ ஓட்டிக்கோ, முடிவு கேட்டப்ப நீ வேணா ஓட்டிக்கோ. சரி, கடவுள் என்ன முடிவு சொல்கிறாரோ. அதுதான், சாவி இருந்தால் தரேன், நீ வச்சுக்கோ, ஆனால் அப்புறமா ஓட்டிக்கோ. என்ன? இல்லை இல்லை இல்லை, வேணாம் வேணாம், நான்
வச்சுக்கோன்னு கடவுள் எப்போ முடிவு இல்லை சொல்கிறாரோ அப்போ பரவாயில்லப்பா வாங்கிக்கிறேன். வச்சுக்கோப்பா நீயே வச்சுக்கிட்டு ஆண்டவர் முடிவு சொன்னப்ப ஓட்டு. ஒரு தப்பும் இல்லை. ஓகேவா? ஓகே நான் இப்போ கிளம்பு. சரி அப்புறமா பார்க்கலாம். ஓகேவா? தவறம் பார்க்கலாம். சரி போயிட்டுண்ணா பாய். சரிப்பா. ஓகே பார்த்து. கடவுள்கிட்ட வேறு முடிவு கேட்டிருக்கோம். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்டு வேறு பைக் கொடுத்துருக்கான். ஓடிட்டு போயினா இதாக ஆயிரும். அதனால் தள்ளிகிட்டே போயிட வேண்டியதான் வீட்டு வரைக்கும். ரெண்டு நாள் ஆச்சு. பைக் நல்லா தான் இருக்குது. சும்மா ஒரு 2 ரவுண்டு போயிட்டு வருவோம். பார்க்க நல்லா தான் இருக்குது. நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. சரி ஓடி பார்ப்போம். கடவுள் முடிவு சொல்கிறதுக்குள்ளே வண்டி ஓட்டினது தப்பாக போச்சு. வேறு வண்டி வேறு ஸ்டார்ட் ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியலையே. நம்ம வேறு வண்டியை பற்றி தெரியாது. கடவுள்கிட்ட முடிவு கேட்காம போனது தப்பாக போச்சு. ஐயோ திடீர்னு வண்டியை கடவுள் கொடுக்க சொல்கிறேன். என்ன பண்ணுறது வேறு புரியல. சரி வீடு வரைக்கும் தள்ளிகிட்டே போயிட வேண்டியது தான்.